பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்று பிரகாஷ்குமார் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கடந்த 4.5 ஆண்டுகளில் சுமார் 110 கோடிக்கும் மேல் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு பிரகாஷ்குமார் எம்எல்ஏ ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சோலைநகர் பொன்னியம்மன் கோவிலில் நேற்று மாலை நடந்தது. ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பொங்கல் பரிசுகளை வழங்கி ஆசி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கோட்டுச்சேரி தூய சகாய் அன்னை ஆலய கட்டுமானத்திற்கு 1,25,000 ரூபாயை நன்கொடையாக எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள தூய சகாய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை ராபர்ட் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த சந்திப்பின் பொழுது கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக 1,25,000 ரூபாயை நன்கொடையாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி குர்மாவேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ரோஸ் வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2,25,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் வாலிபால் மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் விரைந்து சென்றனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த வாலிபர் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் தப்பிச் செல்ல முயன்றார். அவரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் 1,460 கிராம் கஞ்சா வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் அவர் டெல்லியை சேர்ந்த விகாஸ் விச் மகன் லக்ஷ்யவிச் என்பதும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது. மேலும் அசாம் மாநிலத்தில் இருந்து அஞ்சல் துறை பார்சல் மூலமாக புதுச்சேரிக்கு வரவழைத்து விற்பனையில் ஈடுபட தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிந்து மருத்துவ மாணவர் லக்ஷ்யவிச்சை கைது செய்து நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர் விற்பனைக்கு வைத்திருந்த 2,26,000 ரூபாய் மதிப்புள்ள 1,460 கிராம் கஞ்சா மற்றும் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டையும் பறிமுதல் செய்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் மாவட்ட அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக காரைக்கால் சென்றிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷிர், மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் மாவட்ட பாஜக முன்னாள் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம், பாஜக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர்.
பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பாஜகவிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதேபோல காரைக்கால் மாவட்ட பாஜக பிரமுகர் பிரசாத், பாஜக பிரமுகர் வீரமணி, தாவிக கட்சி பிரமுகர் கவிமணி உள்ளிட்டோரும் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் காரைக்கால் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சாதிக், சிவகுமார் உள்ளிட்ட பலரும் கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினரும் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வரவேற்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அத்துடன் மாநில செயலாளர் முருகானந்தன் தலைமையில் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மொத்தமாக இந்நிகழ்வின் மூலம் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் நேற்று 66 பேர் மட்டுமே தேர்வாகினர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நேற்று துவங்கியது. முதல் நாளான நேற்று 500 பேர் அழைக்கப்பட்டதில் 279 பேர் மட்டுமே பங்கேற்றனர். 221 பேர் கலந்து கொள்ளவில்லை. நேற்று நடந்த உடற்தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வுகளில் 279 பேரில் 66 பேர் மட்டுமே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இரண்டாம் நாளான இன்றைய தேர்வுக்கு 750 பேர் அழைக்கப்பட்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவையின் துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினரும் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் காலை முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ கௌஷிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அண்ணாசாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு போர்வை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதபாண்டியன், முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் தங்கமணி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, அசோகன், பிரபு, முன்னாள் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், பாலமுரளி, சரவணன், வட்டார காங்கிரஸ் தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முத்துராமன், காலப்பட்டு செல்வம், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன், சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஷியாம் மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், பொதுச் செயலாளர் கோவிந்தன், புஷ்பராஜ், ஆறுமுகம், சிவபாலன், சத்யசீலன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ஆனந்த பத்மநாபன், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இன்று வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டம் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் சிங்காரவேலர் சிலைக்கு வந்த தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புத்தாண்டை ஒட்டி கடந்த 3 நாட்களில் மட்டுமே 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி என்றாலே மதுபானத்திற்கு பெயர் பெற்றதாகும். இங்கு பலவிதமான வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான மதுப்பிரியர்கள் புதுச்சேரிக்கு வந்து மது குடிப்பது வழக்கம். சாதாரணமான நாட்களில் நாள் ஒன்றுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். வார இறுதி நாட்களில் அது சற்று உயரும். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது பிரியர்கள் கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் குவிந்தனர். இதன் காரணமாக மது விற்பனையும் அமோகமாக நடந்தது. மது விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 3 நாட்களில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியை அவர் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் நேற்று முன்தினம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர்.
எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டுமே என தெரிவித்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியையும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தொகுதி தலைவர் சுந்தர் என்கிற முனுசாமி ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் 2026ஆம் ஆண்டு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியின் துவக்க விழா ஆனந்தா நகர் பிள்ளையார் கோவிலில் நேற்று மாலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.